வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க கண்டா. திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி திரைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். இது ரெண்டு தனித்தனியா இருக்கு. ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கும், ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரல. என்னை கொல்லணும்ட்டு என்னை பெத்தா அப்ப கும்பிட்டு வந்தீங்கன்னா அப்படி அவன் பெத்தா உள்ளதானே நானு. இது என்ன கோட்பாடு சொல்லு நீ? இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்கு தெரியல, எங்க போச்சு தெரியல. அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது இதை பேசியிருக்கலாமே, பேசியிருக்கலாம்ல. அது வந்து அது சரியில்லை. எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன், இந்த ஆட்சி சரியில்லை. நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்ல, மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இருக்கு, சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்ல, அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாரு சரின்னு கேட்பான், நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்க தேவைப்படுது. நீ வந்து புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புதுன்னு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்றோம். பெரியார் தான், பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எல்லாமே பெரியார். உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார். எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல, இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார். எப்படி மாபெரும் பெரியார்? அயோத்திதாசர் பெரியார், MC ராஜா பெரியார் இருக்குல்ல. சிங்கார வேளரை தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சுரட்டி வெட்டி கொண்டு போட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நான் வந்த பிறகு 6 தாள் கருத்தரங்குகள் என்ன, கவி அரங்குகள் என்ன, பெரியார உயிர் போட வச்சுக்கிறதே நான் தான். உன்ன கத்துறாப்ல